சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட் யாரும் எதிர்பாராத அதிரடி திருப்பங்களுடன் அரங்கேறியுள்ளது. குறிப்பாக நீதிமன்றத்தில் ரோகிணி ஆடிய நாடகம் ஒட்டுமொத்த அண்ணாமலை குடும்பத்தையும் நிலைகுலையச் செய்துவிட்டது. விவாகரத்து வழக்கில் தனது பக்க நியாயத்தைச் சொல்லத் தொடங்கிய ரோகிணி, தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதும் குழந்தை இருப்பதும் மனோஜுக்கு திருமணத்திற்கு முன்பே தெரியும் என்று கூறி நீதிமன்றத்தில் ஒரு பெரும் குண்டை தூக்கிப் போட்டார். தான் உண்மையைச் சொல்ல முன்வந்த போதும் மனோஜ்தான் இப்போது வேண்டாம், சமயம் வரும்போது நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று தடுத்ததாக அவர் அழுது கொண்டே பொய் சொன்ன விதம் நீதிபதியையே நம்ப வைக்கும் அளவுக்கு யதார்த்தமாக இருந்தது. ரோகிணியின் தந்திரம் இத்துடன் நிற்கவில்லை. தனது மாமியார் விஜயா மீது மிக கடுமையான புகார்களை அடுக்கினார். வரதட்சணை கேட்டு தன்னை மாமியார் கொடுமைப்படுத்தியதாகவும் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் தன்னை வைத்தே செய்யச் சொன்னதாகவும் அவர் நீதிபதியிடம் முறையிட்டார். மேலும் விஜயா தங்களை எப்படியாவது பிரித்துவிட்டு மனோஜுக்கு ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்து வைக்கத் துடிப்பதாக அவர் சொன்னபோது நீதிமன்றம் என்று கூட பாராமல் விஜயா ஆத்திரத்தில் கத்தினார். இதைக் கண்டு கோபமடைந்த நீதிபதி விஜயாவை வன்மையாக கண்டித்ததோடு மனோஜின் மழுப்பலான பதில்களால் விவாகரத்து வழக்கை இப்போதைக்கு முடிக்க முடியாது என்று கூறி ஒத்திவைத்தார். நீதிமன்றத்திற்கு வெளியே வந்த பிறகும் ரோகிணி தனது புத்திசாலித்தனமான ஆட்டத்தை தொடர்ந்தார். மனோஜ் ஆத்திரத்தில் அவருக்கு போன் செய்தபோது அதை தமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார். உனக்கு உண்மை தெரியும் என்று நீயே ஒத்துக்கொண்டாய், உன் அம்மாவுக்கு பயந்துதான் இப்போது பொய் சொல்கிறாய் என்று ரோகிணி பேச மறுமுனையில் இருந்த விஜயா உணர்ச்சிவசப்பட்டு தனது செருப்பை எடுத்து போனை அடித்தார். இந்த தருணத்திற்காகவே காத்திருந்த ரோகிணி விஜயா செருப்பால் அடித்ததையும் தான் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் என்பதையும் நிரூபிக்கும் வகையில் அந்த உரையாடலை பதிவு செய்து கொண்டார். இந்த ஆடியோ ஆதாரம் எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் மனோஜுக்கு எதிராக பெரிய ஆயுதமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. மறுபுறம் ரவி மற்றும் ஸ்ருதியின் வாழ்க்கையில் நீத்துவின் குறுக்கீடு ஒரு பெரும் சூறாவளியாக மாறியுள்ளது. தான் ரவியை காதலிப்பதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டது மட்டுமின்றி அதை கொண்டாட கேக் வெட்டவும் நீத்து முயற்சி செய்தது ஸ்ருதியை உச்சக்கட்ட ஆத்திரத்திற்கு உள்ளாக்கியது. ஸ்ருதி அந்த கேக்கை எடுத்து நீத்துவின் முகத்திலேயே எரிந்து தனது கோபத்தை வெளிப்படுத்தினார். ரவி எவ்வளவோ கண்டித்தும் நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்கள் என்னை காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீத்து பிடிவாதமாக பேசியது ரவி ஸ்ருதி தம்பதிக்கு இடையே ஒரு தற்காலிக பிரிவை ஏற்படுத்தியுள்ளது. தன் கணவரை பிரிந்து வாடும் நீத்து மற்றவர்களின் வாழ்க்கையிலும் அதேபோன்ற ஒரு பிரிவை சாபமாக வழங்கத் துடிக்கிறார். ரோகிணியின் இந்த பரமபத விளையாட்டில் அடுத்ததாக முத்து மற்றும் மீனாவை பிரிக்கவும் திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன. ரோகிணி சாதாரணமானவர் அல்ல, அவர் ஒவ்வொரு காயையும் மிக தெளிவாக நகர்த்தி வருகிறார். அண்ணாமலையின் குடும்பம் நேர்மையானது என்பதால் ரோகிணியின் தந்திரங்களை எதிர்கொள்வது அவர்களுக்கு ஒரு பெரும் சவாலாகவே இருக்கும். மனோஜ் மற்றும் விஜயா போன்றவர்கள் உணர்ச்சிவசப்படுவதால் ரோகிணிக்கு அது இன்னும் சாதகமாக முடிகிறது. இப்போதைய சூழலில் இந்த குடும்பத்தை இந்த சிக்கலில் இருந்து மீட்க வேண்டுமானால் அதற்கு சமயோசித புத்தியும் பொறுமையும் மிகவும் அவசியம். இறுதியாக இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாற்றும் பொறுப்பு மீனாவின் கைகளில்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரோகிணியின் பொய்களை முறியடிக்க மீனா தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஆதாரங்களுடன் அவரை மடக்கும் காட்சிகளுக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். விஜயா மற்றும் மனோஜின் முட்டாள்தனமான செயல்களால் ஏற்பட்ட சேதத்தை மீனா எப்படி சரி செய்யப் போகிறார் என்பது இனி வரும் எபிசோடுகளின் முக்கிய கதையாக அமையும். நேர்மைக்கும் சதிவேலையுடன் கூடிய தந்திரத்திற்கும் இடையிலான இந்த போராட்டத்தில் இறுதியில் மீனா வெற்றி பெற்று குடும்பத்தை ஒன்றிணைப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.